ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க மேன் என்சைக்ளோபீடியா அடிச்சோம். நான் தான் அவங்க மேன். நாம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கியானோ ரீவ்ஸ். இவர் ரொம்ப பெரிய நடிகர். அதை விட முக்கியம், இவர் நல்ல மனுஷன். ரொம்பவே அமைதியானவர். ஆர்ப்பாட்டம் இருக்காது. எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தெருக்கள் நடப்பார். காரில் யூஸ் பண்ண மாட்டார். பைக்கில் அசால்ட்டாக போவார். இது மாதிரி விஷயங்கள் தான் மக்களுக்கு வந்து இவரை பிடிக்கிறதுக்கு காரணம். ரொம்ப எளிமையானவர். மற்ற நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா, காரில் வருவாங்க, நல்லா பளபளக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. அது மாதிரி எந்த விஷயமும் இவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இவர் ரொம்பவே சாதாரணமா மக்களோட மக்களா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஆனா இவரோட படங்களை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பர் ஹிட் படம். எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ், ஜான்விக்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் ஹிட்டான படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களை இது ரெண்டுமே சொல்லலாம். இது மாதிரி சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த மனுஷன் அவ்வளோ எளிமையா இருக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 2 செப்டம்பர் 1964 பிறந்தாரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 61 வயசு. அதாவது நேத்து தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிறந்த நாள் இருந்திருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. அதனால தான் இவரை பற்றி ஒரு வீடியோ போட்டே ஆகணுன்றதுக்காக போட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகரில் இவரும் ஒருத்தவர். எளிமையான மனுஷன், நல்ல மனுஷன். எனக்கு அதே மாதிரி ஜாக்கி சான் ரொம்ப பிடிக்கும். அது காரணம் அவரோட விடாமுயற்சி. என்ன சொல்றது, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அவரோட படங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அதனால எனக்கு ஜாக்கி சான் பிடிக்கும். அதே மாதிரி இவரை ஏன் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா இவரோட எளிமை தான். இவரை பற்றி பேசணும்னு நினச்சேன், அதனால தான் பேசுனேன். நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.